ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் காலையில் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்காவது இட்லி தோசை மாவு லேட் பண்ணாமல் அரைச்சி வைக்கணும். ஏன்னா 2-3 வாரமாக வீட்டில் மாவே அரைக்கல. ஏதாவது அர்ஜென்ட் டைமில் சாப்பிட்றதுக்கும் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. எமர்ஜென்சினா கண்டிப்பாக இட்லி தோசை மாவு இருந்துட்டால் பிரச்சனையே இருக்காது. சரி, புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் காலி ஆயிடுச்சு, கொஞ்சமாக தான் இருந்தது. அது பெரிய மூட்டை வந்து வேறு பக்கம் தான் நாங்கள் சொல்லி எடுப்போம். அதனால் கொஞ்சம் டைம் பத்தாதுன்ட்டு பக்கத்தில் போய் இட்லி அரிசி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது 4:1 ரேஷியோவில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மகாராஜா பிராண்ட் தான் உளுந்து யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணி வச்சு நல்லா கழிஞ்சிட்டு அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி சில்லுன்னு வச்சு அரைக்கும்போது கிரைண்டர் சூடானாலும் மாவு வந்து நல்லாவே அரைச்சி வரும். ஸோ நான் ரொம்ப நாளாக இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உருளைக்கிழங்குனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு அப்படியே கொடுக்காம வெரைட்டியாக ஸ்நாக்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி 2 பெரிய உருளைக்கிழங்கு இருந்தது. அதை கட் பண்ணி வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4-5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மசிச்சுட்டு கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஆயிலெலாம் தடவிட்டு இந்த மாதிரி மாவு பக்குவத்தில் உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த உருளைக்கிழங்கு ஃபிங்கர் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ஆனால் சுட்ட உடனே நம்ம சாப்பிட்றணும். ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து வதன்னு ஆயிரும். இது கூட வந்து பெரிய பெரிய மசாலா அப்படி இல்லைன்னா சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி தம்பிக்கு இந்த ஸ்நாக்ஸ் தான் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன்.